ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஃபிஷ் தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே மீனை குழம்பு வைப்போம், இல்லைனா ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்குனா ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இந்த ஃபிஷ் தொக்கு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன். இதெல்லாம் எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நான் நிறையாவே ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பரட்டிக்கோங்க. நான் தண்ணி நிறையா இருந்ததுனால ரைஸ் ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே மீனை நல்லா கழுவி வச்சாச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம இந்த மசாலாவில் பரட்டி ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிடலாம். அப்போனா உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷில் நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் எல்லாமே நல்லா இறங்கிடும். ஸோ ஃபிஷ்ஷோட எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா நல்லா நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா அது நல்லா ஊறிடும். இப்போ இது ஊறின பிறகு ஒரு பேனில் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த மீன் துண்டுகளை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நல்லா குக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 80% குக் பண்ணால் போதும். ஃபுல்லாக குக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது அது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 2 பக்கமும் சேர்த்து ஒரு ஹாஃப் குக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆன பிறகு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா 2 பக்கமும் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்ல கடுகெல்லாம் நல்லா வெடித்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இது ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்லா உங்களுக்கு வதங்கினாதான் அந்த கறி நல்லா கிடைக்கும். அந்த ஃபிஷ் கறி நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 தக்காளியை நான் நல்லா மிக்சியில் அடித்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி தான் உங்களுக்கு நல்ல கிரேவி கொடுக்கும். நம்ம வேறு எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டானா உங்களுக்கு நல்ல ஒரு தொட்டுக்கிறதுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷில் எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம இந்த கிரேவிக்கு மட்டுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குழம்பு பவுடரும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் டமரின் ஜூஸ், புளி தண்ணி அளவாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு ஒரு சூப்பராக கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம்.
ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளை உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கனால அந்த மசாலாவில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே இந்த ஃபிஷ்ஷை டர்ன் பண்ணி அது ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கூட தேவையில்லை. நம்ம ஏற்கனவே குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபிஷ் வந்து அந்த மசாலாவை அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணியே நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அது ஊற ஊற உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷில் அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போயுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.